ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் வந்து ஹீரோட டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பா. அப்போது ஹீரோ கிட்ட கை கொடுத்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவன் என்னன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா, எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறா. உண்மைக்குமே நான் யாருன்றது உங்களுக்கு தரலையா அப்படின்ட்டு. இல்லைப்பா எனக்கு தரலன்ற மாதிரி சொல்லிடுறான். சரி சரி வந்து உட்காருங்க அப்படின்ட்டு எல்லாரும் நார்மலாக உட்காந்து ட்ரிங்க் எல்லாம் குடிக்கிறாங்களா. அப்போது ஹீரோவோட கிளாஸில் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் இல்லை. உடனே ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அவளோட ட்ரிங்க்கை ஊற்றும் போது எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்ன ரொம்ப க்ளோஸாக இருந்த மாதிரி இவள் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்ட்டு. அப்போ கிம் வந்து கேட்குறான், ஆமா எப்படி உனக்கு இவனை தெரியும் அப்படின்னு. நாங்கள் 2 பேரும் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றா தானே இருந்தோம் அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோன் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏண்டா நீ டேட் பண்ண பொண்ணையே மறந்துட்டியாடா, அதுவும் இவ்வளோ அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி ஜியாங் கேட்கும்போது, ஆமாம் இவன் என்னை மறந்துட்டான் அப்படின்னு. இது ஒன்றா இருந்தோமா அப்படின்ற மாதிரி ஹீரோ மறுபடியும் மறைக்கும் போது, அதாவது நாங்கள் 2 பேரும் ஒன்றா மீட் பண்ணிக்கிட்டோம்ப்பா, அதைத்தான் சொன்னேனே தவிர மற்றபடி நாங்கள் டேட் பண்ணோம் அப்படி இப்படின்லாம் நான் சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி பார்க்குறா. சரி நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டவுனுக்கு போன, அது அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்ட்டு ஆன் பார்த்தீங்கன்னா கேட்கும்போது கிம் வந்து சொல்லிட்டு இருக்கா அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்ட்டு. அதாவது இது ஹீரோவோட எக்ஸு போல. அதை பற்றிலாம் கேட்கும்போது ஹீரோலாம் செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். என் முன்னாடி இப்போ அவள் பேரை சொல்லியே ஆகணுமா அப்படின்னு. நான் ஒன்றும் அவளோட பேர் எடுத்துகிட்டு வரலையே அப்படின்ட்டு ஆன் பார்த்தீங்கன்னா அப்படியே நழுவிக்கிறான். அப்போது ஜியாங் வந்து சொல்லிட்டு இருக்கா, ஏண்டா 2 வருஷத்துக்கு முன்னாடி பழகுன மீட் பண்ண அந்த பொண்ணையே தெரில, எப்படா அவனோட எக்ஸோட நேமெல்லாம் அவன் ஞாபகம் வச்சுட்ருப்பான் அப்படின்னு. அப்போ ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, 2 வருஷம் இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு. எது 10 வருஷமா அப்படின்ட்டு எல்லாரும் ஷாக் ஆகும்போது, ஆமாப்பா இவர் படித்த அதே ஸ்கூலில் தான் ஜூனியராக நான் படித்தேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறா. அது மட்டுமா, நாங்கள் 2 பேரும் ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டோம், நாங்கள் 2 பேரும் கொரியாவில் மீட் பண்ணிப்போம் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்க, இவளும் ஒரு மாதிரி பார்க்குறாளா. உண்மைக்குமே நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்கலான்னு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு. ஆமாம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி இவ சொல்லும்போது, இல்லையே எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு. சரி வாங்க ஒன்றா எல்லாரும் சியர்ஸ் பண்ணி குடிக்கலாம், எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பியர்லாம் வயிற்றுக்கு சரி இருக்காதுப்பா, நான் வந்து சோஜு குடிச்சுக்கிறேன், அதை ஆர்டர் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்க்குறேன், ஓ உனக்கு பிடிக்கல அப்படின்றனால தான் உன்னோட கிளாஸில் இருந்து எல்லா ஒயினுமே என்னோட கிளாஸுக்கு நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியா, சரியான ஆள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா. எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா அவன் இந்த மாதிரி பொசுக்குன்னு சொல்கிறானே அப்படின்னு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. அதாவது ஹீரோ ஒர்க் பண்ணுற அந்த பில்டிங்கில் நிறைய லாய்ஸ் கம்பெனி இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதில் இருக்கிற எல்லா சிஇஓவும் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கோட ஓனர் கூட ஒரு மீட்டிங் போட்டுட்ருக்காங்க. அதாவது அந்த அம்மா பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்ருக்கு, நீங்கள் ஏன் எல்லாருமே ஒன்றா மர்ஜ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு. அவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்ன நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு. இதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹேரெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு இருக்கா, உண்மைக்குமே அந்த பரதேசி பயலுக்கு நம்மளோட ஞாபகம் இல்லையா, எவ்வளோ அரகண்ட்டாக பேசுகிறான் அப்படின்ட்டு. எங்கிட்ட ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்க போகிறான்னா, 10 வருஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போனா இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது, ஆனால் ஹீரோயின் கிட்ட காமிச்சிக்க கூடாதுன்ற மாதிரி நினைக்கிறானான்றது தெரில. அப்படியே மறுநாள் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து வழக்கம் போல் வேலைக்கு தான் கிளம்பி வரான். இவன் பார்க்குற இடத்துல இவன் நிற்கிறாளா, இவன் நிற்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோ வரானா அப்படின்றது தெரில. அடிக்கடி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கான். ஜியாங் பார்த்தீங்கன்னா ஹீரோன்கிட்ட தான் பேசிட்டு ஒரு காஃபி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. இந்தாப்பா வாங்கிட்டு அவள் கொடுக்க சொன்னா அப்படின்னு. அவள் கொடுத்தா நான் வாங்கி குடிக்கணுமா, எனக்கு இந்த காஃபி பிடிக்காதுன்ற மாதிரி சொல்லும்போது, ரொம்ப ஓவராக பண்ணாத குடிச்சு தோலை அப்படின்ட்டு ரொம்ப வலுக்கட்டாயப்படுத்தி தான் கொடுத்துட்டு போகிறா. அப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, சரி நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு குடிச்சுக்கிட்டு, அதை கூட எனக்கு வேணும் அப்படின்ட்டு அதையுமே பிடிங்கிட்டு போயிடுறா. இதுக்கப்புறமா ஹீரோனோட கம்பெனிக்குள்ளே தான் காட்டுறாங்க. ஒரு லாயர்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் சிச்சுவேஷன் எனக்கு புரியுது, பட் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ ஹீரோன் வந்து இன்னொரு ஒரு கொலிக்கிட்ட கேட்குறேன், என்ன விஷயம் அப்படின்னு. நாளைக்கு தான் இவங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே கைப்பற்ற போகிறாங்க, அது விஷயமா தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஹீரோன் பார்த்தீங்கன்னா இதை கேட்டுட்டு அந்த லாயர்கிட்ட வந்து கேட்குறா, என்ன விஷயம் என்ன கேஸ் அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, இவர் வந்து ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸை வந்து ரன் பண்ணியிருக்காரு. ஆனால் ஆக்சுவலாக அந்த கடன் கொடுத்தவன் தான் விக்டிம். இவன் எல்லா காசுமே வச்சுக்கிட்டு அந்த கடன் கொடுத்தவனுக்கு காசை வந்து ரிட்டர்ன் கொடுக்க மாட்டான். ஸோ அதனால தான் அவனோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கைப்பற்ற போகிறோம் அப்படின்னு. ஹீரோன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் யோசிக்கிறா. இதுக்கப்புறம் லஞ்ச் ஹார் வருது. லஞ்ச் ஹாரில் பார்த்தீங்கன்னா ஹீரோன் இந்த கேஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணும்போது ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், பணக்காரங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம், நீனே இப்போ தானே வந்திருக்க, உனக்குன்னு ஒரு ஃபைல் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை ஃபஸ்ட்டு ரிவைஸ் பண்ண அப்படின்னு.
அதெல்லாம் நான் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிட்டேனே அப்படின்ற மாரி சொல்லும்போது எல்லாரும் ஷாக்கிங்கா பார்க்குறாங்க. ஆனா, அதில எனக்கு ஒரே ஒரு பார்ட் மட்டும் கொஞ்சம் புரியல. அத நீங்க எனக்கு சொல்லிக் குடுக்குறீங்களான்னு ஹீரோட்ட கேட்கும்போது, என்கிட்ட எதுக்கு கேட்குற அப்படின்ட்டு அவன் மூஞ்சில அடிச்ச மாதிரி கேட்குறான். அது ஒண்ணும் இல்லப்பா. என்னோட டேபிள்ல வந்துட்டு ஒரு ஃபைல் இருந்தது. அதுல உங்களோட டீட்டெயில்ஸ் தான் எல்லாமே இருந்தது. ரொம்ப கஷ்டமான கேஸா இருந்தது அப்படின்னா, ஹீரோவாகிய உன்ன கான்டாக்ட் பண்ண போட்டிருந்தது. நல்ல ஃபுட் வேணும் அப்படின்னா, ஜியாங்க கான்டாக்ட் பண்ண போட்டிருந்தது. ஒரு சேவிங்ஸு இல்ல ஷேர் மார்க்கெட்ட பத்தி தெரிஞ்சுக்கிறணும் அப்படி கிம்மு கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிறலாம் அப்படின்ட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருந்திருக்குமா. ஸோ அதை பற்றி சொல்லும்போது ஆன் வந்து ரொம்ப ஆர்வமாக கேட்குறான், என்னை பற்றி என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னு. உன்னை பற்றி எதுவுமே போடல தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறான். சரி, நீ என்ன கேஸை வந்து ஹேண்டில் பண்ணுற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது, ஒருத்தவன் கடன் வாங்கியிருக்கான், அந்த கடனை அவன் திருப்பி கொடுக்கல. ஸோ அதனால் அவனை வந்து நான் எவிக்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவன் ஒரு மாதிரியை பார்க்குறா, என்னடா அவன் சொல்கிறான் அப்படின்ட்டு. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் ஒன்றா தான் வராங்க. அவங்கவுங்க ஃப்ளோர் வந்தோடனே ஒரு ஒரு ஆளும் இறங்கிடுறாங்க. கடைசியாக நம்ம ஹீரோயின் மட்டும்தான் இருக்காங்களா. அப்போது ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், நீ வந்துட்டு பொய் சொல்லிட்ட, நான் வந்து உன்னை மீட் பண்ணுறேன்னு சொல்லவே கிடையாது, அந்த விஷயம் நடக்கவே இல்லை, நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசிச்சு பார்த்தேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். அவள் செம்ம காண்டாயிடுறா. என்ன ஆட்டிடியூட் இது, ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட இப்படி தான் பேசுறதா, எவ்வளோ திமிரு அவனுக்கு அப்படின்ட்டு புலம்பிட்டு இருக்கா. உடனே அவனுக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுறான், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் ப்ராமிஸ் பண்ணோம் அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு 2 ஓவோ மட்டும் சென்ட் பண்ணியிருக்கான். இவன் சரியான பைத்தியக்காரன் தான் அப்படின்னு. இதுக்கப்புறமா ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தான் காட்டுறாங்க. நிறைய ஆட்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 2 பசங்களோட காதை வந்து பொத்திட்டு இருக்காரு. ஒருத்தர் நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு வெளியே கதை ஓப்பன் பண்ணுறாங்க. வீட்டு ஓனரை வர சொல்லுங்க, நாங்கள் வந்துட்டு சில ப்ரொசீஜர்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை இந்த வீட்டில் இந்த ஓனர் வந்துட்டு இங்கே இல்லை, அவர் வெளியே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இன்னைக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டியை நாங்கள் கைப்பற்றணும், இப்போ அவர் இல்லைன்ற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்ட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அவங்க தான் இங்கே இல்லைன்னு சொல்கிறேன்ல, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்க அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்ல, இவங்களுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த வீட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா, ஒரு டைமுமே வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, எல்லா பிரச்சனையுமே சால்வ் பண்ண அப்படின்ட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவங்கிட்ட ஒரு பர்சன் வந்து பேசுகிறாங்க, இன்றைக்கி அந்த ப்ராப்பர்ட்டியை கைப்பற்றலான்னு சொல்லிட்டு தான் போனோம், ஆனால் அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை, ஏன்னா வேற ஒருத்தர் வந்து ஆன்சர் பண்ணார், அந்த வீட்டு ஓனரை காணோம் அப்படின்னு. சரி விடுங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அந்த விக்டிம் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஹெல்ப் கேட்குறாரு. இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இதுக்கு நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி பார்க்குறா. இந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது ஹீரோ அப்படின்ற விஷயங்கள் இப்போ தான் அவளுக்கு தெரிய வருது. அதை பார்த்தோன்னா அவள் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு இருக்கா. உங்களுக்கு அந்த பர்சனை தெரியும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த கேஸை வித்ட்ரா பண்ண சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி அவர் கெஞ்சுறாரு. இல்லை சார், அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, ஏன்னா அவர் வந்துட்டு அவரோட வேலையை பார்க்குறாரு, நான் போய் அதில் இன்டர்ஃபை ஆக முடியாது அப்படின்னு. இருந்தாலும் அவர் கெஞ்சுறாரு, எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு சொல்லுங்கள், ஏன்னா நான் அந்த வீட்டை விட்டு போயிட்டேன் அப்படின்னா நடு தெருவில் தான் நான் என் குடும்பத்தோடு நிற்கணும் அப்படின்னு. இவனும் அவங்க பாஸ்கிட்ட வந்து கேட்குறா, இந்த கிளைண்ட்டுக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு. இல்லைம்மா, எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியாது, நீ எமோஷ்னலாக அந்த கிளைண்ட்டு கூட மிங்கிள் ஆகிறத அவாய்ட் பண்ணு, இல்லைனா உனக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு. இந்த சீன் இப்படியே கட் ஆகுது. மறுநாள் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட கம்பெனிக்கு ஒருத்தவங்க வந்து நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த கேஸை தான் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்ருக்காங்க. அந்த வீட்டுக்கு தான் நம்ம ஹீரோயின் அப்புறம் அவங்க கம்பெனி சேர்ந்த எல்லாருமே வந்திருக்காங்க. அந்த வீட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா வீட்டை பிடிக்கிட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த லாக்கெல்லாம் உடச்சிட்டு உள்ளே போனால் உள்கதவை பிடிச்சிட்டே நிற்கிறான், நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படி. ஆனாலும் இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கப்பா, இது வந்து கோர்ட் ஆர்டர், ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே நாங்கள் கைப்பற்றி தான் ஆகணும் அப்படின்ட்டு உள்ளே வந்து இருக்கிற பொருட்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு ஸ்டிக்கராக ஒட்டி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக செவரை பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறா, அது என்னமோ மூவ் ஆகுது, என்னடா மூவ் ஆகுது அப்படின்ட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுலேருந்து ஒரு மாடி படிக்கட்டு போகுது. ஸோ உடனே கூப்பிட்றா, சார் இங்கே பாருங்க அப்படின்ட்டு. எல்லாரும் மேலே பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அந்த லேடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை பிடிச்சி பயங்கரமாக கத்திட்டு இருக்கா, நீ என்ன பைத்தியமாடி, எதுக்கு இதை ஓப்பன் பண்ணி விட்ட அப்படின்னு. உள்ளே போயிட்டு பார்த்தா எக்ஸ்பென்சிவான பேகு, ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸு, அப்புறம் நிறைய வந்து பழங்காலத்து பொருட்கள் எல்லாமே இருக்கு. எல்லாத்தையுமே பேங்குக்காரங்கிட்ட நம்ம கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க சேஃப்டிக்காக தனியாக எடுத்து வச்சுருந்துருப்பாங்க போல். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே வாரி எடுத்துட்டாங்க. இந்த வீட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா ஐயோ எல்லாமே நம்மளை விட்டு போயிருமோ அப்படின்னு அவரோட ட்ரெஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கழட்டி போடுறாரு. என்னை தாண்டி நீங்கள் போங்கடா, என்னை பார்த்துட்டு போங்கடா அப்படின்னு.
அவங்க பார்த்தீங்கன்னா, "ஐயோயோ! இந்த மாரிலாம் பண்ணாதயா" அப்படின்ற மாரி எல்லாரும் மிரளும்போது, ஆனா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "கழட்டு, நான் பார்க்குறேன் கழட்டு" அப்படின்ற மாரிலாம் சொல்றா. அந்த ஆளுக்கு ஒரு மாரி ஆயிருது. "ஏம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க?" அப்படின்னு. "ஆமா, நீ தான் வெட்கமே இல்லாம கழட்டி காட்டுறேன்ற. எனக்கு பார்க்கறதுக்கு என்ன இருக்கு?" அப்படின்னு. அந்த கிளையண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாரி ஆயிறாரு. இதுக்கப்புறமா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, திரும்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றா. "எனக்கு வந்துட்டு இன்னைக்கு ஒரு கேஸ் இருக்கு. நான் சீக்கிரம் போகணும்" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லும்போது, ஹீரோயின் வந்து கேட்குறா, "நீ வந்துட்டு அந்த வீட்ட காலி பண்ற அந்த கேஸ தான் பார்த்துட்டு இருக்கியா?" அப்படின்னு. "உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "கன்சல்டிங்காக அவரு என்கிட்ட வந்தாரு. ஹீரோ வந்து இந்த கேஸ ட்ராப் பண்ணி சொல்லி கேட்டாரு" அப்படின்னு. "நீ என்ன சொன்னன்ற?" மாரி கேட்கும்போது, "நான் என்ன சொல்ல முடியும்? இது அவனோட வேலை. என்னால எப்படி இன்டர்ஃபியர் பண்ண முடியும்?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, ஹீரோ பார்த்தீங்கன்னா, "பரவால்ல. சரியான அடிமுட்டாள்னு நெனச்சேன். அந்த அளவுக்கு நீ ஒண்ணும் மோசம் இல்ல" அப்படின்ட்டு மூஞ்சிக்கு நேரா சொல்றான். அவளுக்கெல்லாம் செம்ம காண்டாயிட்டு இருக்கு. சாப்பிட்டெல்லாம் முடிச்சு எல்லாரும் வெளிய வந்துட்டுருக்கோம். இவளே ஹீரோட்ட கேட்குறா, "என்கிட்ட மட்டும் ஏன் நீ இவ்வளவு அரகன்ட்டா நடந்துக்கிற?" அப்படின்னு. இவன் ஒரு மாதிரி பார்க்குறான். "பாஸ்ட்ல நான் தான் அந்த மாதிரி இருப்பேன். ஆனா நீ ஏன் இப்பலாம் என்கிட்ட இந்த மாரி நடந்துக்கிற?" அப்படின்னு. இவன் எதுவுமே சொல்ல ஒரு மாரி பார்க்குறானா, "நீ தான் என்கிட்ட சொன்ன நம்ம மீட் பண்ணலாம்" அப்படின்னு. "அப்படியா? எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஞாபகமே கிடையாதே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னையே எனக்கு ஞாபகம் இல்ல" அப்படின்ட்டு அவன் பாட்டுல அங்கேருந்து போயிட்டுருக்கான். அவளுக்கு செம்ம காண்டாயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அப்படியே கோர்ட்ல காட்டுறாங்க. இந்த கேஸ் தான் போயிட்டுருக்கு. அந்த கிளையண்ட் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கத்திட்டு இருக்காரு. "நான் வந்து லோன் வாங்கினேன் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா ஒரு பேமெண்ட் மிஸ் ஆனதுக்காக நீங்க வந்துட்டு அந்த வீட்டையே எடுத்துக்கிட்டு என்ன வெளிய போ சொல்றீங்க. இதெல்லாம் நியாயமா?" அப்படின்ட்டு. ஜட்ஜ் வந்து சொல்றாரு, "இந்த மாதிரி நீங்க கத்தக்கூடாது. இதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங்" அப்படின்ட்டு. அதனால அவர் அமைதியா உட்கார்றாரு. இவர் வந்து எல்லா பேமெண்ட்டுமே கட்டலையா அப்படின்ற மாரி ஹீரோட்ட கேட்கும்போது, இவர் வாங்கின லோன்ல வந்துட்டு இன்னி பாதி அமௌண்ட் வந்து கட்டல சார். அப்ப ஜட்ஜ் வந்து சொல்றாரு, "நீ ஒழுங்கா கட்டியிருந்த அப்படின்னா, எதுக்கு இவங்க உன்ன வீட்ட விட்டு வெளிய போ சொல்றாங்க? ஸோ நீங்க ஒழுங்கா கட்டியிருக்கணும்ல" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "என்கிட்ட காசு இருந்தா நான் கட்ட மாட்டேன் நான் சொல்றேன். இல்ல வேணுக்குனுமே காச வச்சுக்கிட்டா நான் கட்டல. என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்ல. எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. கண்டிப்பா நான் வந்து காச குடுத்துருவேன். அதுக்காக இந்த வீட்ட புடுங்கிட்டு என்ன வெளிய போக சொன்னா நான் என்ன பண்ணுவேன்?" அப்படின்ட்டு அவர் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு கத்துறாரு. ஆனாலும் என்ன பண்றது? இந்த கேஸ பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சுர்றாங்க. ஸோ அவரு ஹீரோட்ட வந்து கெஞ்சுறாரு, "ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் வேணுக்குனுமே காசு வந்து கட்டாம இல்ல. என்கிட்ட காசு இல்ல. ஏதாவது பண்ணுங்க. இதுக்கு ஏதாவது வழி இருக்கா?" அப்படின்ற மாரிலாம் கெஞ்சி பார்க்குறாரு. "ஒரே ஒரு வழி தான் இருக்கு. நீங்க அந்த பேமெண்ட்ட கட்டுங்க" அப்படின்ற மாரி சொல்றான். இதுக்கு மேல அந்த கிளையண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னே தெர்ல. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா வீட்டுக்குள்ள வந்து படுத்துட்டு இருக்கா. அப்போ ஒரு மெசேஜ் வருது. என்னன்ற மாரி எடுத்து பார்த்தா, அது பார்த்தீங்கன்னா ஒரு புது லா வந்து வெளிய விட்டுருக்காங்க. அதாவது இது என்ன கேஸ் அப்படின்னா, இந்த கிளையண்ட் பார்த்தீங்கன்னா லோன் வாங்கி தான் ஒரு வீட்ட லீஸ்க்கு எடுத்திருக்காரு. பட் அந்த லோன பார்த்தீங்கன்னா ஒழுங்கா பே பண்ண முடியல. "நீ வந்து ஒழுங்கா பேமெண்ட் வந்து கட்டலைல்ல. அப்புறம் எதுக்கு நீ இந்த வீட்ல இருக்க? இந்த வீட்ட விட்டு நீ வெளிய போ" அப்படின்ற மாரி பேங்க்லேருந்து சொல்றாங்க. இப்போ ஹீரோயின் வந்து ஒரு லா பார்க்குறாள்ல, அது என்ன அப்படின்னா, இப்போ லீஸ்க்கு வந்துட்டு ஒரு டேட் இருக்கும். 1 வருஷம், 2 வருஷம், இல்ல 5 வருஷம், 10 வருஷம் அந்த மாதிரி லீஸ் டேட் போட்டு தானே வருவாங்க. லீஸ் டேட் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் இவர் அந்த பேங்குக்கு பேமெண்ட் வந்து கட்டல அப்படின்னா மட்டும் தான் இவங்க அந்த வீட்ட வந்துட்டு ஆக்குபை பண்ண முடியுமா. அது வரைக்குமே இவருக்கு பார்த்தீங்கன்னா டைம் இருக்கு இந்த கிளையண்ட்டுக்கு. ஸோ இந்த விஷயத்த தான் அவ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவுமே இந்த லாவ பார்க்குறான். ஐயய்யோ! இப்போ நம்ம என்ன பண்றது? அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ இவனோட அந்த கிளையண்ட்ட கூப்பிட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லும்போது, "அந்த லீஸ் டேட் முடியறதுக்கு ரொம்ப வருஷம் இருக்கே. ஸோ அது வரைக்கும்லாம் எங்கனால வெயிட் பண்ண முடியாது. பேங்குக்கு ரொம்பவே நஷ்டம் ஆயிரும்" அப்படின்ற மாரி சொல்லும்போது, ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், "இது நேத்து வந்த புது லா தான். இத பத்தின புரிதல் வந்து கண்டிப்பா அந்த கிளையண்ட்டுக்கு இருக்க வாய்ப்பில்ல. ஜட்ஜுமே இத வந்துட்டு பெருசா பார்த்துருந்துருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம்" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றான். இதுக்கப்புறமா எல்லாருமே ஒண்ணா சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாரி யோசனையிலே இருக்கான். "நான் என்னத்தடா யோசிச்சுட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்றான்." ஆனா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா கேட்குறா, "நேத்து வந்து அந்த லாவ பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கியா?" அப்படின்னு. "உனக்கு தெரியுமா? நீ ஆல்ரெடி அத ரீட் பண்ணிட்டியான்ற?" மாரி கேட்கும்போது, "ஆமா." "சரி நீ அந்த கேஸ ட்ராப் பண்ணிட்டியான்னு?" கேட்கும்போது, "நான் ஏன் பண்ணணும்?" அப்படின்னு. "நீ அத ப்ரொசீட் பண்ண அப்படின்னா கண்டிப்பா தோத்துருவீல" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "உனக்கு தான் அந்த விஷயங்கள் தெரியும். இங்க உட்கார்ந்துருக்கவங்களுக்கு தெரியுமா? அதே மாதிரி அந்த கிளையண்ட்டுக்குலாம் தெரிய வாய்ப்பில்லன்ற" மாரி சொல்லும்போது, இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. ஸோ அப்படியே வந்து அந்த கேஸ் ஃபைல் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அவ என்ன பண்ண போறா அப்படின்றது தெரியல. இதுக்கப்புறமா கோர்ட்ல தான் காட்டுறாங்க.
அப்போ அந்த கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் வந்துட்டு ஒரு லெட்டரை சப்மிட் பண்ணியிருக்கேன், ஸோ இதை பாருங்கன்ற மாதிரி சொல்லும்போது ஜட்ஜுமே வாங்கி பார்க்குறாங்க, நம்ம ஹீரோவுமே வாங்கி பார்க்குறாங்க. ரொம்ப ஷாக்கு. நேற்று வந்துச்சுல அந்த லாவை வச்சு தான் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டரே ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காரு. கண்டிப்பாக இந்த லீஸ் டேட்குள்ளே நான் எல்லா பேமெண்ட்டுமே கொடுத்துருவேன் அப்படின்னு. அந்த ஜட்ஜும் பார்த்தீங்கன்னா, ஓ நேற்று தான் இந்த லா வந்ததா, உங்களுக்கு இதை பற்றி தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோட்ட கேட்கும்போது அவனுமே எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் உள்ளுக்குள்ளே செம்ம காண்டாகுது, இந்த வேலையை கண்டிப்பாக அவள் தான் பார்த்துருப்பா அப்படின்ட்டு நல்லாவே ஹீரோக்கு தெரியுது. என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களை காட்டுறாங்க. இந்த கிளைண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் கூட ரொம்பவே சோகமாக பேசிகிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. அந்த டைம் தான் நம்ம ஹீரோயின் இந்த கிளைண்டோட வீட்டுக்கு இந்த லெட்டர் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணிடுவீங்க அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ஹீரோ ரொம்ப கடுப்போட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்துட்டுருக்கான். ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அமைதியாக உட்காந்துட்ருக்கா. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, உனக்கு அந்த கேஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னு நீனே அவருக்கு ஆதரவாக வாதாடி இருக்க வேண்டியது தானே, எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு, இப்போ எதுக்கு நீ இப்படி கோவப்படுற அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு கேட்கும்போது, நீ ஏன் தேவையில்லாமல் என் விஷயத்துக்கு நடுவில் வந்த அப்படின்னு. இங்கே பாருப்பா, ஆல்ரெடி அந்த லா தான் வெளியே வந்துருச்சுல, இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு, நீ அந்த லாவை அக்ரி பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன் நீ என்ன டிஸ்அக்ரி பண்ணுறியா? ஹீரோ ஆமன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோன் ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கா. இங்கே பாரு, அந்த கிளைண்ட்டுக்கு உலகமே அவரோட வீடு தான். ஒரு பேமெண்ட் கட்டலை அப்படின்றதுக்காக அந்த வீட்டை பிடுங்கிட்டு அவரை நடு ரோட்டில் விட்டா அந்த மனுஷன் என்ன பண்ணுவார்? அவரை பற்றி நீ யோசிக்கவே மாட்டியா? உன் கிளைண்ட்டை பற்றி மட்டும்தான் யோசிப்பியா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தயவு செஞ்சு பேசாத. இவர் ஒரு ஆளுக்கு இந்த விஷயம் நடந்ததுனால எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க தெரியுமா அப்படின்னு. என்னத்தை பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, இதுக்கப்புறம் பேங்க் எந்த ஒரு சாதாரண மனுஷனுக்கு எந்த ஒரு லோனுமே கொடுக்காத அப்படின்னு. ஸோ இவன் சொன்ன மாதிரி தான் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா சாதாரண மனுஷங்களுக்கு இந்த வீடெல்லாம் லீஸ்க்கு எடுக்கிறதுக்காக லோன் எல்லாம் கேட்கும்போது, சாரி சார் இந்த மாதிரி கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா புரியுது, ஓ இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவங்களே வெறுக்கி பார்க்குறானுங்க, என்னடா இவங்க இப்படி ஆர்கியூ பண்ணுறாங்களே அப்படின்னு. அப்போ ஆன் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கப்பா அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நார்மல் ஆக்குறான். இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட கிளைண்ட்டை மீட் பண்ணி பேசும்போது அவர் சொல்கிறாரு, நான் அந்த கேஸை விட்ரா பண்ணிடுறேன், வேறு வழியே இல்லை அப்படின்னு. வேறு வழி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோவுமே சொல்லிடுறான். இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே முறைச்சிட்டு அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி உட்காந்தா சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. ஆன் பார்க்குறான், ஏப்பா அவங்க 2 பேத்துக்கு 10 வருஷமாக பழக்கம் இருக்குல்ல, எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க, கையெல்லாம் கொடுத்து ஒன்றும் ஆகுங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோன் அவளோட பிளேஸ்க்கு பார்க்குறா. அந்த ஃபைலில், அதாவது அந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இந்த பிளேஸுக்கு போங்க அப்படின்ட்டு மென்ஷன் ஆகிருக்கு. சரின்ட்டு இவளும் அந்த பிளேஸ்க்கு தான் வர. அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோ ஜாக்கிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். யதார்த்தமாக திரும்பி பார்க்கும்போது அங்கே ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா. அவளையுமே ஒரு மாதிரி பார்க்குறான். அப்படியே ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேத்துக்குள்ளே ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. அது பிரேக்கப் ஆகிடுச்சா என்னன்றது கரெக்டாக தெரியல. ஸோ அப்படியே இந்த சீன் கட் ஆகி ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காப்ல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.